ജോസഫേ, யோசேப்பே, നിന്റെ ശത്രുവിന്റെ കയ്യിൽ, உன்னுடைய சத்துருவின் கையில നിന്നിൽ നിന്ന് പറിച്ചെടുത്ത തുണിയും உன்னை விட்டு பிடுங்கிக் கொண்டதான அங்கியும், നിന്റെ കയ്യിലിരുന്ന് പറിച്ചെടുത്ത തുണിയെ നിന്റെ ശത്രുവിന്റെ കയ്യിൽ കാണത്തുള്ളൂ. ஆமென். உன்னிலிருந்து பிடுங்கிக் கொண்ட அந்த அங்கிதான் சத்துருவின் எதிரியின் கையில இருக்கும். നിനക്ക് ദൈവം ഒരുക്കിയിരിക്കുന്നത് ஆனா உனக்கு தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறது പ്രൈം മിനിസ്റ്റർ കസേരയാണ്. பிரைம் மினிஸ்டர் நாற்காலி. ജോസഫ് പറയും, யோசேப்பு சொல்லுவார், എനിക്ക് നഷ്ടപ്പെട്ടത് ஆமென், எனக்கு நஷ்டப்பட்டு போனது ഒരു പീസ് തുണിയാ. ஒரே ஒரு துண்டு துணிதான். അതൊരു 500 രൂപ കൊടുത്താൽ എനിക്ക് ഏതെങ്കിലും തുണിക്കടയിൽ പോയി വാങ്ങാൻ പറ്റും. ஒரு 500 ரூபாய் கொடுத்தா ஏதாவது ஒரு துணி கடைக்கு போய் எனக்கு துணியை வாங்க முடியும். എന്റെ ജീവിതം നഷ്ടപ്പെട്ടിരുന്നെങ്കിൽ, ஆனா என் வாழ்க்கை எனக்கு நஷ்டப்பட்டு போயிருக்குமானால் ഞാൻ ഏത് തുണിക്കടയിൽ പോയി വാങ്ങും? நான் எந்த துணி கடையில போய் அதை வாங்குவேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 2025 2025 നിന്റെ ജീവൻ പോകാതെ, உங்க ஜீவன், உங்க உயிர் போகாம, നിന്റെ ജീവിതം പോകാതെ, உங்க வாழ்க்கை போகாம 2026 2026 നീ വന്നു എങ്കിൽ, நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் ആരും കാണാത്തൊരു മഹത്വം നീ 2026 കാണാൻ പോവുകയാണ്. யாரும் பார்க்காத ஒரு மகிமையை இந்த 2026ஆம் ஆண்டிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். കരങ്ങളെ വീശി അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞ് கைகளை நல்ல வேகமாய் தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். 2025 നീ ദൈവത്തിന് വേണ്ടിയാണ് നിന്നത് എങ്കിൽ, 2025ஆம் ஆண்டிலே நீங்கள் தேவனுக்காகத்தான் நின்றீர்கள் என்றால் 2026 നിന്റെ മേൽ ദൈവ മഹത്വം ഇറങ്ങുന്നത് നീ കാണും. உங்கள் மேலே தேவ மகிமை இறங்கி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். I have put my spirit, என் ஆவியை உன்மேல் அமர பண்ணுவேன். I have put my spirit upon you. என் ஆவியை உன்மேல் அமர பண்ணுவேன். എല്ലാവരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. ദൈവത്തിന്റെ ആത്മാവിനെ ചുമക്കുന്ന വർഷം, தேவனுடைய ஆவியானவரை சுமக்கிற வருஷமாக, രോഗത്തെ ചുമക്കുന്ന വർഷമല്ല, வியாதியை சுமக்கிற வருஷம் என்றல்ல, കടഭാരത്തെ ചുമക്കുന്ന വർഷമല്ല, பாரத்தை சுமக்கிற வருஷம் என்றல்ல, ശാപത്തെ ചുമക്കുന്ന വർഷമല്ല, சாபத்தை சுமக்கிறேன் என்று சொல்லுகிற வருஷம் அல்ல, മരണത്തെ ചുമക്കുന്ന വർഷമല്ല, மரணத்தை சுமக்க கூடிய வருஷமாக அல்ல, ദൈവത്തിന്റെ ആത്മാവിനെ ചുമക്കുന്ന വർഷം, தேவனுடைய ஆவியானவரை சுமக்க கூடிய வருஷமா இது இருக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா.